காலையில எழுந்து ஜாக்கெட் போடுவாங்க, மன்னிக்கவும் ஜாகிங் ஓடுவாங்க. மம்மி பேரு நைனா. கண்டபடி பேசினா கேஸ் போடுவாங்க. இவங்க ஒரு அட்வொகேட். முதல் புருஷன் மேல கேஸ போட்டு அவனை அடிச்சு துரத்திட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாட்டியாக வேண்டிய வயசுல ரெண்டு பொண்ணுக்கு மம்மியா ஆயிட்டாங்க. இவளோட புருஷன் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பையன், அவன் பேரு லெமனு. அவன் காலையில எழுந்து படிப்பான்னு பார்த்தா பீடி பிடிக்கிறான். இதை பார்த்தா டேடி வீட்டுக்குள்ள பீடி எல்லாம் பிடிக்க கூடாதுன்னு வார்னிங் கொடுக்கிறாரு. ஆனா அவன் டேடி ஐயே முறைகிறான். மம்மிக்கு துரோகம் பண்ணிட்டு டேடி ரெண்டாவது கல்யாணம் பண்ணது பையனுக்கு பிடிக்கல. அதனாலேயே சித்தி ஐயும் டேடி ஐயும் இவன் வெறுகிறான். மை டியர் பாய்ஸ், இந்த வீடியோக்கு 100 லைக்கும் 1000 ஐப்பும் வரலனா அடுத்த வீடியோ வராது, என்ன மன்னிச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சேனலை நான் இழுத்து முடிட்டு ஓட போறேன். அது நடக்காம இருக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2023ல சித்தியை ஓட விட்ட மகன். அவன் அவளை எப்ப ஓட விட்டானா லாஸ்ட் சம்மர்ல. அப்போ ஆரம்பிக்கலாமா? சித்திகாரிக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அவ பேரு ஸ்டெல்லா. அவளை ஈத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லா பொருளும் உடஞ்சு போய் இருக்கு. இவங்க மிரண்டு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான்னு இவங்க நினைச்சுக்கிட்டு சித்திகாரியும் போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ அங்க வந்த பையனை மடக்கி வீட்டுக்குள்ள திருடனை விட்டுட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேக்குறான். ஆனா அவன் அதை காதல கூட வாங்காம போயிட்டான். கடுப்பான தங்கச்சிக்காரி, உன் வளர்ப்பு மகனுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாதான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே சித்திகாரி, அவன் அவனோட டேடிக்கே மரியாதை கொடுக்க மாட்டான், உனக்கு எப்படி கொடுப்பான்னு கலாய்க்கிற. சித்திகாரிக்கு வீட்டை கொள்ளடிச்சது பையன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அவங்கிட்ட ஓடி போய் ஏண்டா வீட்டை கொள்ளடிச்ச, இது மட்டும் உன் டேடிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமான்னு மிரட்டிக்கிட்டு இருக்க. ஆனா அவன் பயப்படாம நீ போலீஸ் கிட்டயே சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லைன்னு சொன்ன உடனே சித்திகாரியும் அவனை சமாதானப்படுத்தி, நீ ஒரு திருடன்னு உன் டேடி கிட்ட சொல்லாம இருக்கணும்னா நீ ஒழுக்கமா நடந்துக்கணும்னு புத்திமதி சொல்லிட்டு போற. மறுநாள் ஆல்ரெடி சித்திகாரியும் பையனையும் பசங்களையும் ஈத்துக்கிட்டு போய் நீச்சல் அடிக்கிறா. பசங்க ஜட்டி இல்லாம குளிக்கிறாங்க, இவ ஜட்டியோட குளிக்கிறா. மறுநாள் சித்திகாரி வேலைக்கு வர. அப்போ ஒரு டேடியும் பொண்ணும் இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனோட பொண்டாட்டி இன்னொருத்தும் கூட ஓடிட்டா. இவனுக்கு விவாகத்தையும் வாங்கி கொடுத்துட்டா. ஆனா அவனோட பொண்ணுக்கு மம்மி கூட போக பிடிக்கல. இவளும் புரிஞ்சுக்கிட்டு டேடி கூடயே இவளை அனுப்பி வைக்கிறா. ஆனா அந்த பண்ணாட அவன் பொண்ணு மேலேயே கை வைக்க போறான்னு அப்போ சித்திகாரிக்கு தெரியாது. மறுநாள் பையன் பீடி பிடிச்சுக்கிட்டு இருக்கான். சித்திகாரியும் அவனை தடுக்கிறான். ஆனா அவன் கேட்கல. இவன் தனக்கு தானே பச்சை குத்தி இருக்கான். இதை பார்த்தா சித்திகாரியும் எனக்கும் குத்த முடியுமான்னு கேட்கிறா. அவனும் இவ கைய முறுக்கி பச்சை குத்தவான்னு பார்த்தா எச்சைய தடவி பேனாவில குத்துறான். இவனை நல்ல பையனா மாற்ற சித்திகாரியும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நேற்று வேலையை முடிச்சிட்டு வந்த டேடி சாப்பிடாம என்னோட நண்பர்கள் நீ தாத்தா ஆக வேண்டிய வயசுல ரெண்டு பொண்ணுக்கு டேடி ஆயிட்டேன்னு கலாய்க்கிறாங்க, எனக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே பொண்டாட்டிக்காரியும் என்னையும் கலாய்க்கிறாங்க, எனக்கும் அவமானமா தான் இருக்கு, ஆனா அவங்க சொல்றத நான் காதல வாங்கலன்னு இவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போய் மேட்டரை பண்றா. மேட்டரை முடிச்சுட்டு சித்திகாரியும் பையனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான். சித்திகாரியும் மிரண்டு போயிட்டா. ஆனா அவன் இவங்க என்னோட சித்தின்னு அவளுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் எக்ஸாமுக்கு படிக்க போறோன்னு அவளை தள்ளிக்கிட்டு போயிட்டான். ஆனா சித்திகாரிக்கு இவன் அவளை மேட்டர் பண்ணதான் கூட்டிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சும் தடுக்க முடியல, தட்டி கேட்கவும் முடியல. மறுநாள் டேடி கம்பெனி நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்து வைக்கிறான். ஆனா அவங்க சித்திய மதிக்கவே இல்ல. இவளும் அங்கிருந்து ஓடி வந்துட்டா. அப்போ பையன் பீடி வாங்க கடைக்கு போறான். சித்திகாரி தனியா இருப்பதை பார்த்துட்டு நீயும் என் கூட வாயன்னு இவளை கூப்பிடுறான். ஆனா அவன் வண்டியில உட்கார முடியாது. இவளும் பிடிக்கிற, அவனும் பறகுறான். ரெண்டு பேருமே பாருக்கு வந்து குடிக்கிறாங்க. சித்திகாரியும் நேத்து நைட்டு நீ கூட்டிட்டு வந்த பொண்ணு உன்னோட காதலியான்னு கேக்குறா. ஆனா பையன் அவ என்னோட காதலி இல்ல, மேட்டருக்காக வந்த ஐட்டக்காரின்னு சொன்ன உடனே இவ மிரண்டு போயிட்டா. உடனே பையன் நீ உண்மையிலேயே என் டேடிய லவ் பண்றியா இல்ல பணத்துக்காக நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு கேட்டுட்டான். அலறி போன சித்திகாரி நானும் உன் டேடியும் உண்மையாவே லவ் பண்றோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா பையன் என் டாடிக்கு முன்னாடி நீ யார லவ் பண்ணனு கேட்டுக்கிட்டு இருக்கான். சித்திகாரியும் என் மம்மி ஒரு பையனை காதலிச்சாங்க, அந்த பையனை நானும் காதலிச்சேன், ஆனா அவன் என்னையும் என் மம்மியையும் ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொன்ன உடனே பையன் மிரண்டு போயிட்டான். போதையில வீட்டுக்கு வந்த சித்திகாரிய டேடிக்கார மாடக்கி கம்பெனி நண்பர்களை கவனிக்காம நீ எங்க போய் ஊரை சுத்திட்டு வரேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். கடுப்பான சித்திகாரி உன்னோட நண்பர்கள் என்ன மதிக்கவே இல்ல, அவங்க பெரிய பணக்காரர்களே இருந்தாலும் அவங்களுக்கு சேவை செய்ய நான் ஒன்னு அடிமை இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே டேடியும் கோச்சிக்கிட்டு போயிட்டான். மறுநாள் தங்கச்சிக்காரி வீட்டுக்கு வந்திருக்கு. அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இவ ஒரு பையன் கூட பண்ண மேட்டரை அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ அங்க வந்த டேடி இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அவன் போன பிறகு சித்திகாரியும் நீ மேட்டர் பண்ண பையனுக்கு என்ன வயசு இருக்குன்னு கேக்குறா. தங்கச்சிக்காரியும் அவனுக்கு 25 வயசு இருக்குன்னு சொன்ன உடனே இவ மிரண்டு போயிட்டா. ஏன்னா இவ தங்கச்சிக்கு வயசு 40. இவ சின்ன பையன் கூட மேட்டர் பண்ணது இவளுக்கு பொறாமையா இருக்கு. ஆனா சித்திகாரிக்கு ஆசையா இருக்கு. அன்னைக்கு நைட்டு டேடி வீட்டுக்கு வரமாட்டான்னு சித்திகாரியும் பையனோட ரூமுக்கு ஓடி போறா. அவன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவளும் அவன் கூட ஜாயின் பண்ணி பாக்குறா. இவனும் புரிஞ்சுக்கிட்டு உமா கொடுக்குறான். அவளும் தடுக்கல. இவனும் மேட்டரை பண்ணிட்டான். சித்திகாரியும் மேட்டரை முடிச்சிட்டு புருஷனை இன்வைட் பண்றான். ஆனா அவன் பிசினஸ் நஷ்டத்துல போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இவ பையன் கூட மேட்டரை பண்ணி புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டோமேன்னு இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. மறுநாள் சித்திகாரி பையனை கூப்பிட்டு நமக்குள்ள நடந்த மேட்டர் இனிமே நடக்க கூடாது, உன் டேடிக்கும் தெரியக்கூடாதுன்னு வார்னிங் கொடுக்குறா. ஆனா பையன் கேட்காம அவளுக்கு உமா கொடுக்குறான். இவளும் தடுக்கிறா. ஆனா முடியல. பையனும் இவளை கூட்டிட்டு போய் மேட்டரா பண்ணிட்டான். மறுநாள் பசங்களுக்கு பிறந்த நாள். சித்திகாரியும் ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா பையன் அவன் மேல
ஏறிக்கிட்டே இருக்கான். யாராவது பார்த்தா என்ன ஆகும் தெரியுமான்னு அவனை தள்ளி விட்டுட்டு போயிட்டா. இவனும் பின்னாடியே போய் மறுபடியும் அவன் மேல ஏறான். அப்போ அங்க வந்து தங்கச்சிக்காரி இத பார்த்துட்டு மிரண்டு போயிட்டா. அக்காக்காரியும் தங்கச்சிக்காரிய மடக்குற. ஆனா அவ உன் பையன் கூடயே இப்படி பண்ணிருக்கியேன்னு உனக்கு வெக்கமா இல்லையான்னு காரி துப்பிட்டு போயிட்டா. மறுநாள் சித்திக்காரி பையனை தனியா ஈத்துக்கிட்டு வந்து இனிமேலும் உன் டேடிக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. நம்மளோட மேட்டரு என் தங்கச்சிக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அவ உன் டேடி கிட்ட சொல்லல. உன் டேடிக்கு மட்டும் இது தெரிஞ்சா என்னோட வாழ்க்கையே போயிடும். அதனால இனிமே இந்த மேட்டரு நமக்குள்ள வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா பையன் கேட்காம மறுபடியும் உமா கொடுக்குறான். கடுப்பான சித்தி அவனை தள்ளி விட்டுட்டா. ஆனா பையன் நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா சித்திக்காரி கேட்கல. இவனும் கோச்சிக்கிட்டு போயிட்டா. உடனே சித்திக்காரி பையனை தள்ளி வைக்கிறா. இவளும் இவளோட குழந்தையும் அவனை அம்போன்னு விட்டுட்டு ஹாலிடேவை என்ஜாய் பண்றாங்க. அன்னைக்கு நேற்று லேட்டா ஹாலிடேவை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த சித்திக்காரிய புருஷங்கார மாடக்கி நீ என் பையன் கூட மேட்டர் பண்ணேன்னு அவன் என்கிட்ட சொல்லிட்டான்னு சொன்ன உடனே சித்திக்காரியும் மிரண்டு போயிட்டா. உடனே அவ சின்ன பையன் நான் எப்படி அவன் கூட மேட்டர் பண்ணுவேன்னு நல்லாவே நடிக்கிறா. ஆனா டேடி நம்பவே இல்ல. இவளும் உன் பையனுக்கு என்ன பிடிக்காது, அவன் உன்கிட்ட இருந்து என்ன பிரிக்க பொய் சொல்லிருக்கான்னு சொல்லியும் இவன் கேட்கல. கடுப்பான சித்தியும் நீ என்ன நம்பல, இனிமே உன் கூட இருக்க மாட்டேன்னு பொடி படிக்க பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புறா. உடனே டேடி எவ்வளவு மடக்கி என் பையனோட பேச்சை கேட்டு நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே சித்திக்காரியும் உன் பையன் ஒரு பைத்தியக்காரன், இந்த வீட்டை கொள்ளை அடிச்சதே அவன் தான், ஆனா அந்த உண்மையை உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன்னு சொன்ன உடனே டேடியும் இவ சொன்னதை நம்பி மன்னிப்ப கேக்குறான். மறுநாள் டேடியும் மம்மியும் பையனை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. டேடியும் உன் சித்தி உன்னை மேட்டர் பண்ணதா என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய், இனிமே உன் பேச்ச நான் நம்ப மாட்டேன்னு சொன்ன உடனே பையனும் மிரண்டு போயிட்டான். நான் சொல்றது உண்மைன்னு சொல்லியும் டேடி நம்பாம இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், உன்னை பார்த்து உன் சித்தி பயப்படுற, அதனால உன்னை ஹாஸ்டல்ல சேர்க்கறதா நாங்க முடிவு பண்ணிட்டோம், இனிமே என் வீட்டு பக்கமே வராதன்னு டேடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே சித்திக்காரி உனக்கு என்ன பிடிக்காது, அதனால என்னைக்கு நீ என்ன மம்மியா ஏத்துக்கிறீ அப்போ இந்த வீட்டுக்கு வான்னு டேடி முன்னாடி நல்லாவே நடிக்கிறா. இவனும் கோச்சுக்கிட்டு போயிட்டான். மறுநாள் பையன் சித்திக்கிட்ட ஓடி போய் நீயும் நானும் மேட்டர் பண்ணது உண்மை, ஆனா டேடி நான் பொய் சொல்றதா நினைச்சுக்கிட்டு இருக்காரு, வந்து உண்மையை சொல்லுன்னு சித்தியா மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அவ உனக்கும் எனக்கும் நடந்த மேட்டரு தெரியாம நடந்த மேட்டரு, அதனால நீ அதான் மறந்துரு, உன் டேடியை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே பையன் நீ டேடியா ஏமாத்திட்டு இருக்கன்னு அசிங்கமா திட்டிட்டு போயிட்டான். மறுநாள் பையன் பொட்டி படிக்க பேக் பண்ணிக்கிட்டு ஹாஸ்டலுக்கு கிளம்புறான். டேடியும் அவனை ஈத்துக்கிட்டு போறாரு. மறுநாள் சித்திக்காரி இவளோட கஸ்டமரை போய் பாக்குறா. இவதான் இவளை அவளோட டேடி கூட அனுப்பி வச்சு, ஆனா அவன் இவளை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட சித்திக்காரி இவளை வேற ஒரு ஃபேமிலி கூட அனுப்பி வைக்கிறா. அன்னைக்கு நேற்று தங்கச்சிக்காரி வீட்டுக்கு வர. இவளும் அவளை இன்வைட் பண்றா. அக்கா பண்ண மேட்டரை இவ அவளோட புருஷன் கிட்ட சொல்லவே இல்லை. அதனாலேயே அக்காக்காரி இவகிட்ட மன்னிப்பா கேட்டுட்டு இனிமே எனக்கும் என் வளர்ப்பு மகனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தங்கச்சிக்காரியும் நம்பிட்டா. அன்னைக்கு நேற்று யாரோ கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இவளும் அங்க ஓடி போய் பார்த்தா பையன். அவன் நான் உன்னை காதலிக்கிறேன், என்னால உன்னை மறக்க முடியல, நீ எனக்கு வேணும்னு உமா கொடுக்குறான். இவளும் என்னால முடியாதுன்னு அடம் பிடிக்கிறான். ஆனா அவன் கேட்காம இவளை மேட்டரை பண்ணிட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவளும் எதுவுமே நடக்காத மாதிரி புருஷன் கிட்ட ஓடி வந்து படுத்துட்டா.